அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கிரன். பாருங்க, உச்சமான சுக்கிரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, இதோடைய கிரக பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். வருகின்ற ஜனவரி மாசம் 28 இந்த சுக்கிர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், உச்சமாகிறார். யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார்? ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார். ராகு சுக்கிரன் இணைவு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதற்கான வீடியோ தான். ஏன்னா சுக்கிர பயிற்சி அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிர தசை வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு. ஏன்னா இப்ப உச்சமாகிறாரு. எது வரைக்கும்? மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை அவர் உச்சமாகிறார். அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார். நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் 12 ராசிக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இதுலயுமே பாருங்க, விருச்சக ராசிக்காரங்க திடீர் முடிவு, திடீர் சிந்தனை விருச்சக ராசி என்பட்டு அதிகமா இருக்கும். டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவாங்க. ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்போதுமே. சரி, இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை டக்குன்னு ஒரு விஷயத்த டக்குன்னு ஒரு தடவை ஷேர் பண்ண மாட்டாங்க. மனசுக்குள்ள என்ன இருக்கு யாரும் கெஸ் பண்ண முடியாது. விருச்சக ராசியுடைய குணம் இப்படிப்பட்ட குணம் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்தலாம இருக்கும். ஆனா பழகிட்டா இவங்கள மாதிரி யாரும் அன்பாவே இருக்க முடியாதுங்க. இதான் விருச்சகத்துடைய ஸ்பெஷல். நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டா இருக்கணும், நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த விருச்சக ராசிக்கிட்ட இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற, அதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நீங்க ராசி விருச்சக ராசி இருப்பீங்க. ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா சொல்லி பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ராசி விருச்சக ராசி இருப்பீங்க. ஆனா லக்னத்துல இருந்து உங்க சுக்கிர பகவான் கெட்டு போயிருக்க கூடாது. என்ன கெட்டு போனா? பாதகதியோட சேர்ந்திருக்க கூடாது, நீசமாயிருக்க கூடாது, நல்ல ஒரு ஸ்தான பலத்துல இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விருச்சக ராசி என்பது ஒரு சில பேருக்கு சுக்கிர தசை வரலாம், இல்ல சுக்கிர புத்தி வரலாம். அப்ப ஜாதகத்துல நல்ல பலமா இருந்தால் இப்ப நிறைய நல்ல பலனை இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுப்பார். ஏன்னா இப்ப சுக்கிரன் ராகும் உச்சத்துல உட்கார்ந்துருக்காங்க 5ஆம் பாவத்துல விருச்சக ராசிக்கு. அதாவது திரிகோணஸ்தானத்துல எந்த கிரகம் இருக்கோ அது நல்லதை மட்டும்தாங்க பண்ணும், கெட்டதை பண்ணாதுங்க மேக்சிமம் ஜாதக அமைப்புல. அப்ப இவர் கோச்சாரத்துல 5ல சுக்கிரன் உச்சம் ஆகும் போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பா. இதுல வேற பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. அதாவது குரு பகவான் வீட்டுல சுக்கிர பகவான், சுக்கிர பகவான் வீட்டுல குரு பகவான், இந்த பரிவர்த்தனை யோகமே உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்து. அப்ப சுக்கிரன், ராகு, சனி, குரு 4 கிரகம் நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பரான பலன் பார்க்கக்கூடிய ராசி தான் இந்த விருச்சக ராசியா இருப்பீங்க. நல்ல டைம் வேலை செய்யுங்க, பயங்கரமா இருக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வரலாம். இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கைய ஒரு மாற்றத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய நேரம் அமையும். பர்ஃபெக்டா வேலை செய்யும் இந்த சுக்கிர பயிற்சி. ஏன்னா ஒரு மனிதருக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் யாரு? சுக்கிர பகவான் தாங்க. யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான்.
இல்லற வாழ்க்கை சுகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். ஒரு ஆண்களுக்கு திருமணம் நடக்கணும், சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். தாம்பத்திய சுகம் நல்லா இருக்கணும், சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். சொகுசு காரு, சொகுசு பங்களா, வீடு, எல்லாமே இந்த அழகான பொருட்கள்லாம் இந்த சுக்கிர பகவான் தான். இனிப்புக்கு காரகர். வெள்ளிக்கடை வச்சிருக்கவங்க, ரெடிமேட் சம்பந்தப்பட்ட பெரிய ஒரு ஜவுளி ஸ்டோர் வச்சிருக்கவங்க, அழகு சாதன பொருட்கள் வச்சிருக்கவங்க, பியூட்டி பார்லர் வச்சுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க. அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் பாருங்க. பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க, தற்போதைய அதிபதிக்கு யாருன்னா சுக்கிர பகவான். அதனாலதான் ஜாதகத்தை சுக்கிரத்தை பத்தி வந்து டக்குன்னு ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நிறைய பேர். டக்குன்னு யோகத்தை வந்தவொடனே யோகத்தை தள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அதுதான் அந்த சுக்கிர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எனக்கு விருச்சக ராசிக்காரன் நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க, அதனால சொல்றேன். இப்ப சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியா அவர் வர்றாரு. உங்களுடைய 7ஆம் வீட்டு உங்களுடைய துணைவரை காட்டக்கூடிய கிரகம் அந்த சுக்கிர பகவான் தான். ஆண்களா இருந்தா பெண்கள், பெண்களா இருந்தா ஆண்கள், அதாவது கணவர் மனைவி. பொதுமக்களுடைய தொடர்புக்கு சுக்கிரன், படிப்பு கல்விக்கு சுக்கிரன், அரசியல் தொடர்பு சுக்கிரன். நல்ல ஒரு பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய 7ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தா எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். 12ஆம் வீட்டு அதிபதி. 12 வெளிநாடு, வெளியூர், பழக்க வழக்கம், பிரம்மாண்டம், இது எல்லாமே இந்த 12ஆவது அதிபதியா சுக்கிர பகவான் தான். இது ரெண்டுக்குமே யாரு? சுக்கிர பகவான். அப்ப அவர் போய் எங்க இருக்காரு? திரியோணஸ்தானத்துல 5ஆம் பாவத்துல பலமா உட்கார்ந்துருக்காரு. விருச்சக ராசிக்காரங்களை அசைக்க முடியாது. அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் விருச்சக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி கொடுத்தே தீரும். என்னாகும்? கொடுத்தே தீரும். ஏன்னா இவங்களுக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப டவுன். வருமான இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை. இவங்களுக்கே உடம்பு பிரச்சனை, மருத்துவ செலவுகள், இவங்களுக்கே மருத்துவ செலவு, இவங்களே ஒரு வம்பு வழக்குல ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறது, ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாத தொந்தரவுகள். மெயினா நிறைய பேருக்கு 8ஆம் இடத்துல வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இது மாதிரி தடைகள், ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள், ஒரு ஒரு மந்தமான தன்மை, இது எல்லாமே பார்த்தவங்க யாரு? விருச்சக ராசிக்காரங்க. நிறைய பேர் பாருங்க, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை, இடத்து நிறைய ஒரு தடை தாமதம் எல்லாமே சந்திச்சாங்க விருச்சக ராசிக்காரங்க. ஒரு 2 மாசமா ஒரு குழப்பத்திலே இருக்காங்க தெரியுங்களா? எப்படி இருக்காங்க? ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அந்த குழப்பங்கள்லாம் இனிமே இருக்காது. கரெக்டான ஒரு டைம், நல்லா ஜெயிக்கக்கூடிய டைம், சூப்பரான டைம் விருச்சகத்துக்கு இருக்குது. நல்லா பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்க. எப்படி? நல்ல பிளான் பண்ணி போனா ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருதுங்க. மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கரெக்டான டைம் இப்பதான் நீங்க இறங்கணும். கரெக்டா இறங்கினா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். வேலை கிடைக்காத அனைவருக்குமே நிரந்தரமான வேலை, நல்ல வேலை, சூப்பரான வேலை கிடைக்கக்கூடிய நேரம் வருது. சுக்கிரன் ராகுடைய சேர்க்கை, இந்த பரிவர்த்தனை யோகம் நல்ல ஒரு டைம். அழகா அந்த வேலை உத்தியோகத்துல அழகான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் இந்த சுக்கிர பகவான். இதுதான், அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இங்க வேலை பார்த்தா, எல்லா இடத்துலயும் வேலை பார்த்தாலும் சரி, விருச்சக ராசியை பொறுத்தவரை வேலை உத்தியோகம் தடபடாது. 5ஆம் இடத்து சுக்கிரன் அற்புதமான ஒரு யோகம். ஆசைப்பட்ட வேலை, ப்ரமோஷன், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், வெளியூர்ல வேலை பார்க்கணும், இங்க வேலை பார்க்கணும், எல்லாத்துக்குமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறாங்கன்னா வேலை மாற்றம் வந்தே தீரும். வேலை மாற்றம் வந்தே தீரும். அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்றது, காதல் திருமணமா 2வது திருமணமா, ரெண்டுமே ஓகே ஆகும், சக்சஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்தை தடை, குழந்தை பாக்கியம், உங்களுக்கு சார்ந்த விஷயம், திருமணத்தை தடைவுல தாமதம் எல்லாமே முடிச்சிருப்பார். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். 4ஆம் இடத்துல இந்த சனி பகவான் சேர்ந்து சூரியன் இணையப்படுறார். சூரியன் புதனும் சேர்ந்து இணையவது பாருங்க. 10 கூட 4ஆம் இடத்துல இருந்து சூரியன் சனி சேர்ந்து 10ஆம் பாவத்தை பார்க்கணும். அதாவது சூரியன் வீட்டை சிம்ம ராசியை பார்க்கணும். அப்ப அரசாங்க வேலையில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்குமே பாருங்க சூப்பரா ஒரு நேரம், அற்புதமா இருக்கு இந்த சுக்கிர பயிற்சியில. இப்ப எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. அப்ப லக்னத்தோட யாருக்கு சூரியன் இருக்கோ அனைவருமே கரெக்டா 13ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதலாம். சுக்கிர பயிற்சி எழுதுங்க, நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிடும்.
அதே மாதிரி இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனத்தை மாத்துறது, பண்றது, சுப செலவு பண்றது, சுபகாரியம் பண்றதெல்லாம் இப்ப பண்ணிக்கணும். இந்த சுக்கிர பயிற்சியில பார்த்து இந்த சுக்கிர பயிற்சியில நம்ம பண்ணிக்கணும். ஜனவரி 28க்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இடம் வாங்க போறேன், வீடை பார்த்த போறேன், இடத்த பூமியை பார்த்த போறேன், கண்டிப்பா பண்ணிக்கலாம். சகோதர சகோதரி நல்லா இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும். பொருளாதார வருமானம் இன்கம் குறையில்லாம கிடைக்கும் இந்த பரிவர்த்தனை யோகத்தினால. மெயினா கமிஷன் வேலை, ரியல் எஸ்டேட் பிசினஸ் சார்ந்த விஷயம், அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, நெருப்பு சம்மந்தப்பட்ட துறை, மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, நிறைய விஷயத்துல சாதிக்கக்கூடிய நபர் யாரும் அந்த ஆராய்ச்சியாளர்கள், விருச்சராசியில பிறந்தவங்க, அவங்க அனைவருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த சுக்கிர பகவானை கிரக பயிற்சி. நீ எங்க வேணா போய் லோன் கேளுங்க, லோன் உடனே சாங்ஷன் ஆகும். கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும், உடம்பு பிரச்சனை ஒரு முடிவு வரும், கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற வேற கண்ட்ரியே போகலாம். தொழில் லாபத்தை நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அடிக்க போகுது இந்த காலகட்டத்துல பார்த்துக்கோங்க. ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல பலமா இருந்துட்டால் இப்ப லாட்ரி யோகம் 100% கிடைக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு போயிடும். இப்ப ஜாத தசா புத்தி மட்டும் நல்லா இருக்கான் பாருங்க, சுக்கிரன் நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கிட்டு எடுத்துட்டு லாட்ரி யோகத்தை எடுங்க, கண்டிப்பா யோகம் இருக்குது. மேல் படிப்பு, பட்ட படிப்பு, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த கால சுக்கிர பயிற்சி பகவானுடைய பயிற்சியில. பெண்களுக்கு பாருங்க நல்லா இருக்கும், விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போகும். அதனுடைய முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த பரிவர்த்தனை யோகத்தினால வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இது எல்லாமே பேஸ் பண்ணக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குது. பொருளாதாரம் குறைய இருக்காது. பூர்வீக சொத்து, பூர்வ இடத்துல மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள், நல்ல ஒரு வெற்றிகள், இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் வருது. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது, எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன். அதாவது விசாகனத்துல பிறந்தவங்க, மெயினா அரசியல்வாதி சார்ந்த விஷயம், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க, இதுலையுமே ஒரு நல்ல உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். இவங்க உழைப்புக்கு ஏற்ற அனுகூலம் இனிமே தான் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா குடும்பத்தை, ஃபேமிலி எல்லாமே ரன் பண்ணக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கடுமையா உழைப்பாளிகள். இனிமே பாருங்க உங்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு வருது. ஏன்னா சுக்கிரனே சனி பகவான் காலத்துக்கு போறாரு. அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா முழுசாவே இருக்கு. 4ல சனி. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, வேலையை மாற்றுறது, தொழிலை மாற்றக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். இங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதையா வரும். கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டனஸ்ல பிறந்தவங்க, நல்ல ஒரு புத்திசாலியான குணம், நல்ல டேலண்டான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி சில சிந்திக்க கொடுக்கணும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பதவியில ஒரு வெற்றி பதையாவது. கேட்டனஸ்ல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. அறிவுக்கேற்ற அனுகூலம் வருது. எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி வருது. அரசாங்க வேலை வருது, அரசு அனுகூலம் வருது, வெளிநாடு யோகம் வருது, வெளியூர் யோகம் வருது, படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு, உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே சிங்கமான பதை, ஒரு சிறப்பான ஒரு பதையை நோக்கி இங்க போறீங்க. இனிமே எந்த ஒரு வேலை எடுத்தாலும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், நல்ல எதிர்காலங்கள் உங்க பக்கம் தேடி வருது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சிக ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.